கால் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டு. ஸோ ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல உட்காந்து ஒரு நியூஸ் ஒன்று ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது பேசியே ஆகணும். கண்டதெல்லாம் பேசுகிறோம். கண்ட நாயெல்லாம் குறைச்சிட்டு கிடக்கு. நம்ம தலைவரை பற்றி அந்த நாயெல்லாம் பற்றி பேசுகிறோம். இதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா ஒரு பெண்கள் நம்மளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஜீப்பு முத்து பற்றி தான் பேச போகிறேன். பாவம் அந்த மனுஷனை போட்டு ஏயா இந்த பாடுபடுத்தி அருவாளால் லைட்டாக வெட்டி குண்டூசி எடுத்து லைட்டாக குத்துறேன். உங்களுக்கு வலிக்குமா வலிக்காத? என் புறம்புக்கு நாயை பரமசிவ நாயை எதிர் வீட்டு அதாவது இதெல்லாம் எதுக்கு காரணம்னா ஒரு மனுஷன் வளரக்கூடாது. அதுதான் ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்து காரு பங்களான்னு செட்டில் ஆகக்கூடாது. அந்த வெறியில தான் இப்போ வந்து இந்த இடம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பு முத்து தாக்குறது, ஜீப்பு முத்து குடும்பத்தங்களை தாக்குறது. ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறவங்களுக்கு யாரா ரைட்ஸ் கொடுக்குறது? நான் வந்து பரமசிவன் தான் சொன்னாங்க, அரசல் கிறிஸ்தவன் கேட்டுக்கிட்டேன். பட் அவங்க ஒழுங்குல பேர் டீட்டெயிலாக எனக்கு தெரியல. அந்த பரமசிவன் நாய் தேவைப்பயில பொட்டை பயில பொம்பளை பிள்ளை மேலே போய் கை வைக்கிறடா, வயசுக்கு அந்த பிள்ளைடா அது. அந்த பிள்ளைய போய் அடிக்கிறது, முதுகில் குத்துறது, ஜீப்பு முத்து வெட்டுறது, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவர் அந்த வீடியோ ரத்த காயத்தோட மருத்துவமனையில் வந்து அந்த வீடியோ போடுறது பார்க்கும்போது என்னால் முடியல, சொல்லவே முடியலன்னா பார்த்துக்கோங்க. பொட்டை தேவையில பொட்டை பாடு ஜீப்பு முத்து ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க? அவர் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த இடம் அவருக்கு தான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு என்னடா அந்த புறம்புக்கு நாயை புறம்புக்கு எச்சக்கலைப்பாடு ஒரு ஊரே சேர்ந்து அடிக்கிற போது ஒரு கூட்டமாக சேர்ந்து அவருக்கு போயிட்டு அவங்க ஆள் தாக்குறா. வயசானவர் பாவம் அவரால் என்ன முடியும் தடுக்க? அவரை அடிச்சது மொத்தமா வெட்டுறீங்களடா கத்துல அருவாள் எடுத்துட்டு பார்த்து இந்த கையில் லைட்டாக வெட்டு விழுந்துருக்கு. கம்பி எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு லைட்டாக மாறிடுச்சுன்னா ஏன்டா? அவர் குடும்பத்தில் இல்லாமல் அவர் தம்பி குடும்பம், அவர் ஃப்ரெண்டு குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறாரு அந்த மனுஷன். அவருக்கு ஏதாவது ஒன்று அந்த குடும்பம் தாங்க மாட்டா. குடும்பத்துக்கு பாடு தேவையே போயில பச்சை பேசக்கூடாதுன்னு இருக்கேன். பரமசிவன் தேவையே போயில இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க குடும்பத்துக்கு குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் பார்க்கணும். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாம் ஷேர் பண்ணுங்களேன். என்கிட்ட பேச விடுங்களேன். புறம்போக்கு நாய் ஒரு 6-7 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து ஒரு ஆளை தாக்குறீங்களே. அந்த பொம்பளை வீடியோ எடுத்து அந்த பொம்பளை மேலேயும் முதுகில் குத்துறது, மூஞ்சில் குத்துறது. ஏண்டா புறம்போக்கு? நீ ஒரு அம்மா ஒரு தாய் வயசுல தான் பிறந்தியா? உங்கள் அம்மா எல்லாம் ஊருமைஞ்சு வந்து உன்னை பெத்தால புறம்போக்கு தேவையா போயில? வெக்கமா இல்லை? இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா மேலதிகாரிகள்? தயவு செஞ்சு இது அந்த பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சிருக்காங்க, அதுக்காவது ஆக்ஷன் எடுங்க. அந்த குடும்பத்தையே தூக்க அந்த கூட்டத்தையே தூக்க சிசிடிவி கேமரா நீங்கள் அவங்க ரெக்கார்டு பதிஞ்சிருக்காங்க. எல்லாமே ஆதாரத்தோடு இருக்கும்போது குடும்பத்தை தூக்கி வான் பண்ணி விடாதீங்க. பின்னாடி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வான் பண்ணி விடாமல் தயவு செஞ்சு இந்த குடும்பத்தையே தூக்கி உள்ளே வைங்க. 1 வருஷம் 2 வருஷம் உள்ளே வைங்க. அப்புறம் திருந்துவாங்க. என்ன ஒரு வயிற்றுச்சல்? இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஆளை தாக்குறீங்களா? புறம்போக்கு பாடுங்களா? எச்சக்கலை பாடுங்களா?